சர்க்கரை நோயாளியா நீங்க? இந்த உணவ மட்டும் எவ்வளவு எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு சர்க்கரையே ஏறாதுங்க. அப்ப அது மாதிரியான உணவ பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா? நிச்சயமாக உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாலே, எந்த உணவ சாப்பிடுறது? இது சாப்பிட்டா ஏறுது, அது சாப்பிட்டா ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு பல டிஸ்டர்பன்ஸ்ல இருக்கிறாங்க இன்னைக்கு இந்த சர்க்கரை நோயாளிகள். அப்ப இவர்கள் எளிமையாக நான் சாப்பிடக்கூடிய உணவா இருக்கணும். ஈஸியா கிடைக்கக்கூடிய உணவா இருக்கணும். பட் அத எல்லாத்தையும் சாப்பிட்டாலும் எனக்கு அதே லெவல்ல சுகரும் ஏறக்கூடாது. மாத்திரைகளும் எடுத்துக்கிட்டு தாங்க இருக்கிறேன். 500 எம்ஜி, 1000 எம்ஜின்னு எடுக்கிறேன். அப்படி இருந்துமே சுகர் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? நான் உணவுல கட்டுப்படுத்தலாமான்னு சொல்லிட்டு பட்டினியா கூட இருந்து பார்த்துட்டேன். ஆனா அப்படி இருந்துமே சுகர் ஏறுது. இங்க என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க பட்டினியாக கிடந்தாலும் உங்களுடைய சுகர் ஏற தான் செய்யும். நீங்க அதிகமாக சாப்பிட்டாலும் சுகர் ஏற தான் செய்யும். இப்ப இதற்காக பார்த்தீங்கன்னா வந்துட்டு, கிளிசெமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளிசெமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஜிஐ அப்படின்பாங்க. அப்பன்னா என்னன்னு சொல்லணும்னா, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு அனைத்தும் குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகுது. இந்த குளுக்கோஸ் எதற்கு நம்ம உடம்புக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, எனர்ஜியா இருப்பதற்கு அந்த குளுக்கோஸ் தான் எனர்ஜி வடிவமாக மாறுவதற்கு நமக்கு பயன்படுது. அப்ப நம்ம எனர்ஜியா இருக்கணும்னா குளுக்கோஸ் வேணும். குளுக்கோஸ் வேணும்னா நாம நல்லா சாப்பிடணும். ரைட்டுங்களா? இப்ப நம்ம நல்லா சாப்பிடக்கூடிய உணவுகள்ல எவ்வளவு குளுக்கோஸ் அதிகமா நம்ம எனர்ஜிக்கு தேவையான மாரி எவ்வளவு குளுக்கோஸ் அதிகமா தயாராகுதுன்ற மாரி உணவுகள சில பட்டியல் குடுத்துருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா, கிளிசெமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில நமக்கு அ லோ, மீடியம், ஹை அப்படின்னு சொல்லிட்டு உணவு வகைகளிலேயே கூட இத பிரிக்கப்பட்டிருக்குது. 0லேருந்து 55 வரைக்கும் கிளிசெமிக் இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அது ஓகே, சூப்பர். அது மாதிரியான உணவுகள் நாம எடுத்துக்கிறப்படும் பொழுது, நமக்கு ஜல்லுன்னு குளுக்கோஸ் ஏறாது. அதேபோல 56லேருந்து 65 வரைக்கும் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியமான கிளிகமிக்ஸ் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்பாங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, 70க்கு மேல அப்படி வச்சுக்கங்களேன். 70க்கு மேல இருக்கிறதுனாலே அதெல்லாம் ஹை. அத நீங்க எடுத்தீங்கன்னா, இம்மீடியட்டா ஜல்லுன்னு சுகர் ஏற தான் செய்யும். உணவு பட்டியல்கள்ல எப்படிங்க நாங்க இதெல்லாம் பிரிக்கிறது? இப்ப இப்படி எடுத்தா என்ன மாற்றம் நடக்குது உள்ள அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப நீங்க அந்த கிளிசெமிக் இண்டெக்ஸ் 70க்கு மேல உள்ள உணவுகள நீங்க எடுக்கிறீங்க. அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப உதாரணத்துக்கு 70க்கு மேல உண்ட உணவுகள் அப்படின்னா, இது மாவு பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இது 70க்கு மேல தாங்க இருக்குது. அதாவது அரிசி, கோதுமை, மைதா இதில இருந்து தயாரிக்கப்பட்ட உணவுகள் நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும், அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இதோட கிளிசெமிக் இண்டெக்ஸ் அதிகமா தான் இருக்கும். 70க்கு மேல தான் இருக்கும். எபோவ் 70 தான். அப்ப என்னங்க பண்ணும் அப்படின்னா, இங்க குளுக்கோஸ் லெவல் கூடும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதற்கு சரியான உடல் உழைப்பு இருந்ததுன்னா பிரச்சனை இல்ல. இப்ப அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் இதே உணவுகள தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அரிசி உணவுகள தான் தினந்தோறும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவர்களுக்கெல்லாம் இந்த மாரி சுகர் வரல. சுகர் வந்திருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூழல் கூட உள்ளேயே நடந்திருந்திருக்கு. தெரியல. அதான் ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கட 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 கடன்னு ஏறிட்டே இருக்குது. என்ன காரணம் அப்படின்னம்னா, அந்த குளுக்கோஸ அவர்கள் செலவழித்தார்கள். அவங்க என்ன பண்ணாங்க? செலவழிச்சாங்க. நாம என்ன பண்ணியிருக்கோம்னா, செலவழிக்கல. செலவழிக்கிறோம்னா எப்படிங்க செலவழிக்கிறது அப்படின்னம்னா, நீங்க இப்போ ஒரு மைதா உணவுகள் அல்லது அரிசி உணவுகள் நீங்க சாப்பிட்டு, கிளிசெமிக் இண்டெக்ஸ் நம்ம உடம்புக்குள்ள இப்ப அதிகமா ஏறிக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அந்த குளுக்கோஸ் லெவல் ஏறிக்குதுன்னா, அதற்கு சரியான உடல் உழைப்பு நமக்கு இருந்ததுன்னா, பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நம்மகிட்ட இருந்ததுன்னா, அத நம்ம அழகா கரைச்சிருப்போம். ஏன் அப்படின்னம்னா, இந்த கிளிசெமிக் இண்டெக்ஸ் அதிகமாக உள்ள உணவுகள், இந்த கார்போஹைட்ரேட் உணவுகள், இது கூட உள்ள வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இதுதான் ஃபேட்டா கன்வெர்ட் ஆயிருது. இப்ப எக்ஸஸா வந்ததெல்லாம் ஃபேட்டா கன்வெர்ட் ஆகி நம்ம உடம்புக்குள்ள போட ஆரம்பிச்சிருது. அப்ப நம்ம அந்த ஃபேட்ட கரைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வாக்கிங்கோ, ஜாக்கிங்கோ, சைக்கிளிங்கோ, ஜிம்முக்கோ போக வேண்டிய ஒரு சூழல் வந்துருது. இப்ப லோ கிளிசெமிக் இண்டெக்ஸ் நீங்க எடுக்கப்படும் பொழுது, உங்களுக்கு சரியான உங்களுடைய உடல் உழைப்புக்கும், இதற்கும் சரியான லெவல்ல இன்னைக்கு நம்ம பயன்படுது. உங்களுக்கு எனர்ஜி பற்றாக்குறை ஏற்படும் பொழுதெல்லாம் உங்களுக்கு பசின்ற உணர்வு குளுக்கோஸ எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துருது. நீங்க பாருங்க எனர்ஜி ரொம்ப லோ ஆயிட்டீங்க. பயங்கரமா வீக் ஆயிட்டீங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க நமக்கு? கூட்டு போய் ட்ரிப் ஏத்துவாங்க. ட்ரிப் ஏத்துனோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, இதான். இது டைரக்ட்டா அந்த குளுக்கோஸ் உங்களுடைய ரத்தத்தில் கலக்கப்படுது. உடனே டக்குன்னு நமக்கு எனர்ஜி கிடைக்க ஆரம்பிச்சுருது. புரியுதுங்களா? இந்த குளுக்கோஸ் நம்ம உடம்புக்குள்ள எந்த அளவுக்கு எனர்ஜி வடிவமா மாறுதுன்றது தான் விஷயம். அத எந்த அளவுக்கு நாம எடுக்கணுன்றது தான் விஷயம். அப்ப நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, என்ன சாப்பிடலான்றத விட, நாம எவ்வளவு செலவழிக்கிறோம், அதற்கு தக்கன நம்ம இங்க சாப்பிடணுன்றத நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம்னா பெட்டர். அப்ப அன்றாட நம்மளுடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருக்குது? அதற்கு தகுந்த மாரி நீங்க உணவுகள் எடுக்கப்படும் பொழுது, உங்களுடைய கிளிசெமிக் இண்டெக்ஸ்
உங்களுக்கு கரெக்டாக மெயின்டைன் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் வரும். மெயின்டைன் ஆகிற மாதிரி உணவுகள் நம்ம எடுக்க போகிறோம். மெயின்டைன் ஆகிற மாதிரி உணவுகள் எந்தெந்த உணவுகள்லாம் நமக்கு வந்து கிளிசமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் சும்மா கூகுளில் போயிட்டு இது மாதிரி வந்து கிளிசமிக் இண்டெக்ஸ்னு சொல்லி போட்டு பாருங்கள். அதோட ஃபுட்டுன்னு போட்டு பாருங்கள், ஒரு பெரிய பட்டியலே வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் 30, 35 இப்படிலாம் வந்து சில கிளிசமிக் இண்டெக்ஸ் உள்ள கம்மியாக இருக்கக்கூடிய உணவுகள் வரும். இதெல்லாம் என்னங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் அரிசி உணவுகள் ஒரு எபோவ் 70க்கு மேலே கிளிசமிக் இண்டெக்ஸ் இருக்குது. எடுத்த உடனே கடன்னு உடனே குளுக்கோஸ் வந்து ஏறும். ஓகேங்களா? ஆமாம். குளுக்கோஸ் வந்து அதிகமாக வந்து தயார் பண்ணி கொடுக்கும். ஏன்னா நமக்கு வேகமாக எனர்ஜி கிடைக்குன்றதுக்காக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அதிகமாக கடுமையான உழைப்பு உழைக்கக்கூடியவர் அவங்க வந்து கிளிசமிக் இண்டெக்ஸ் அதிகமாக உள்ள உணவுகளை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு வேகமாக டக்குன்னு குளுக்கோஸ் கிடைக்கும். அப்போ அதிகமாக கடினமான உழைப்பு உழைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். ஆனால் உழைப்பு கம்மியாக இருக்கும் பொழுது என்ன சொல்கிறோம், கிளிசமிக் இண்டெக்ஸ் கம்மியான உள்ள உணவு எடுக்க சொல்கிறோம்ல, அங்கே என்ன நடக்குதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளிசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மி. இப்போ இந்த உணவுகளை ஏன் அவங்கள வந்து எடுக்க சொல்கிறாங்க ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகிடுது. ரொம்ப ஸ்லோவாக தான் நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ இதன் மூலமாக நமக்கு ஸ்லோவான எனர்ஜி தான் கிடைக்குமா? நிச்சயமாக ஸ்லோவான எனர்ஜி தான் கிடைக்கும். இதை சாப்பிட்டோன்னா உடனே டக்குன்னு எனர்ஜி கிடைக்கும். இதை சாப்பிடும்போது ஸ்லோவாக இருக்கும். ஆனால் நிதானமாக நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வந்து கிளிசமிக் இண்டெக்ஸ் கம்மியான உள்ள உணவுகளான பல உணவுகள், வெஜிடபிள்ஸ் உணவுகள், அதுபோக கைக்குத்தல் அரிசி, இந்த கைக்குத்தல் அரிசி, பாரம்பரிய சிறு குறு தானியங்கள், இதெல்லாம் நீங்கள் போயிட்டு கூகுளில் போயிட்டு செக் பண்ணி பாருங்களேன். கிளிசமிக் இண்டெக்ஸ் நீங்கள் வந்து சிறு குறு தானிய உணவுகளை போட்டு பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 55க்கு கீழே தான் இருக்கும். தாராளமாக எடுத்துக்கலாம். குளுக்கோஸ் உங்களுக்கு மெதுவாக தான் வந்து ஏறும். அப்போ எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாமா? எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். நீங்கள் செலவழிக்கணுங்க, அவ்வளோதான் விஷயம். நீங்கள் செலவழிக்கிறது மேலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கங்க. சூப்பர். அதனால் இந்த 3 வேளை உணவுகளும் நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள் முடிந்தவரை இந்த கிளிசமிக் இண்டெக்ஸ் கம்மியாக உள்ள உணவுகளாக எடுத்துக்கங்க. அதில் நாங்கள் வந்து எங்களோட சிகிச்சை மையத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, காலை உணவு ஒரு வேளை உணவு மட்டும் முடிந்தவரை பழங்களாக எடுத்துக்கங்க அப்படின்றோம். இதெல்லாம் வந்து லோ கிளிசமிக் இண்டெக்ஸுங்க, ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய இது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக சுகர் ஏறாது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இன்றைக்கி காலை உணவு வெறும் பழம் மட்டும்தான் எடுக்க போகிறேன் அப்படி முடிவு பண்ணிங்க. என்ன பழம் வேணாலும் எடுத்துக்கலாம், எவ்வளோ பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். கண்டிஷன் என்னென்னா, இது கூட சேர்ந்து எந்த ஒரு கார்போஹைட்ரேட் உணவுகளும் மைதா உணவுகளோ எடுத்துக்கிற கூடாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கிளிசமிக் இண்டெக்ஸ்னால் என்னென்னா, இந்த உணவு எவ்வளவு வேகமாக குளுக்கோஸை தயார் பண்ணி கொடுத்து எனர்ஜி வடிவமாக மாறுதோ அதுதான் அந்த கிளிசமிக் இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஆமாம். அப்போ இந்த பல உணவுகள் உடனடியாக குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகாது. அது படிப்படியாக தான் கன்வெர்ட் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் செக் பண்ணி பாருங்கள். பிஃபோர் செக் பண்ணி பாருங்கள். ஆஃப்டர் ஒரு 1.5 ஹவர் கழிச்சு செக் பண்ணி பாருங்கள். அப்போ வெறும் பல உணவுகள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா உங்களுடைய குளுக்கோஸ் லெவல் பெருசாக ஏறி இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு பல உணவு எடுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க, உங்களுடைய சுகர் வந்து ஒரு 160 இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பழங்கள் உணவுகள்லாம் எடுத்துகிட்டு ஒரு 1.5 ஹவர் கழித்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சில பேருக்கு அதே 160 தான் இருந்திருக்கு. நீங்கள் பழ உணவுகள் நல்லா நிறைய சாப்பிட்டதுக்கப்புறமும். சில பேருக்கு வேணால் ஒரு 10 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு சில பேருக்கு. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது கரெக்டாக நமக்கு அப்படியே ஸ்லோவாக நமக்கு கிடச்சி நமக்கு பயன்பாட்டுக்குள்ளே வந்ததுனால இப்போ இதனுடைய அளவு ரொம்ப அதிகமாக ஏறலை. உங்களுடைய போஸ்ட்பிராண்டியல் சுகரை நீங்கள் குறைக்கணும்னா கிளிசமிக் இண்டெக்ஸ் கம்மியாக உள்ள உணவுகளை எடுங்க. ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட்பிராண்டியல் சுகர் வந்து உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். கரெக்டுங்களா? இதே போல் சிறு குறு தானிய உணவுகள் எடுங்க. நீங்களே இதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய பாடிக்கு எது வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, பல உணவுகளில் உள்ளதா, வெஜிடபிள்ஸில் உள்ளதா, அல்லது சிறு குறு தானிய உணவுகள் உள்ளதான்னு பாருங்கள். அப்போ சிறு குறு தானிய உணவு இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ராகி உப்புமா நீங்கள் வந்து பண்ணி சாப்பிட போகிறீங்க. அப்போ பிஃபோர் வந்து செக் பண்ணி பாருங்கள் என்ன அளவு இருக்குதுன்னு. இன்றைக்கி ராகி உப்புமா எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அவசியம் வந்து எடுத்துக்கோங்க. அது முடிச்சுட்டு திரும்ப ஒரு 1.5 ஹவர் கழிச்சு செக் பண்ணி பாருங்களேன். உங்களுடைய போஸ்ட்பிராண்டியல் பெருசாக ஏறி இருக்காது. அதே அளவு இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படி ஏறி இருந்தாலும் ஒரு 30லேருந்து 60 பாயிண்ட் வந்து வேணால் ஏறிக்கலாம். அப்போ அதுக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இதே வந்து பார்த்திங்கன்னா அரிசி உணவுகள், மைதா உணவுகள் நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அப்போ நீங்கள் பிஃபோர் செக் பண்ணி பாருங்கள், ஆஃப்டரும் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப வலுவாக ஏறிடும். கிட்டத்தட்ட 100 பாயிண்ட், 150 பாயிண்ட், 200 பாயிண்ட்லாம் கூட ஏறி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வேகமாக குளுக்கோஸை தயார் பண்ணி நம்ம உடம்புக்குள்ளே கொடுத்துருச்சு. அதை நம்ம அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளே செலவழிக்கலை. அதனால் என்ன ஆயிடுச்சு, இது ரொம்ப ஹையாக காமிக்குது. அதான் விஷயம்.
இப்போ உங்களுக்கு புரிய வரும். அப்போ இந்த கிளிசமிக் இண்டெக்ஸ் கம்மியாக உள்ள உணவுகளை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் சிறுகுறு தானிய உணவுகளில் இது மாதிரி வந்து ராகி, கம்பு, சிறுகுறு தானியங்கள் இருக்கக்கூடிய குதிரைவாலி, திணை இது மாதிரியான ஐட்டங்களில் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். உங்களுடைய போஸ்ட் பிராண்டியல் சுகர் ஏறுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதே லெவலில் அப்படியே மெயின்டைன் ஆகும். உங்களுடைய சர்க்கரையின் அளவை உணவு மூலமாகவே நீங்கள் கட்டுப்படுத்தி வச்சுக்க முடியும். நீங்கள் இது அப்போனா வந்து இந்த உணவில் மட்டும் மாறிக்கிறேன், நான் மெடிசன்ஸை உடனே அப்போனா நிப்பாட்டிடுமா அப்படின்னா, உடனடியாக நீங்கள் நிறுத்தக்கூடாது. மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் உங்களுடைய உணவு முறை பழக்கவழக்கம் டெய்லி கிடச்சிருச்சு, கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய உடல் உழைப்பு நீங்கள் ரெகுலர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, டெய்லி ஒரு 1 ஹவர் ஒர்க் அவுட் பண்ணி இதை செலவழிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதற்கப்புறம் உங்களுடைய சுகர் லெவல் குறையும்ல, அதை வச்சு உங்களுடைய மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் கொஞ்சம் படிப்படியாக குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இயற்கை மருத்துவமனை போங்க. அப்போ அங்கே அவங்கக்கிட்ட அவங்களுடைய சஜஷனோட கேட்டு நீங்கள் அப்படி ட்ராவல் பண்ணுங்கள். சூப்பராக நீங்கள் சர்க்கரை நோயிலிருந்தே படிப்படியாக உணவு முறையின் மூலமாக நீங்கள் வெளியே வர முடியும். உங்களுடைய உணவு முறை நீங்கள் எவ்வளவு சாப்பிட்டாலும் உங்களுடைய சுகர் ஏறாமல் கூட அப்படியே கட்டுப்பாட்டிலே வச்சுக்க முடியும். ஏன்னா சில பேர் வந்து இந்த சாப்பிட்றதுல ரொம்பவும் அந்த கன்ஃபியூஷன்லேயே இருக்கிறாங்க. என்ன சாப்பிட்லாம், ஏது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதன் மாதிரி மட்டும் கடைபிடிங்க. உங்களுடைய சர்க்கரை அளவை ஒரே லெவலில் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம்.